மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி வீடியோ தான் சார். ரெக்கார்டா அப்படின்னு எஸ் நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ற ஒரு முடிவு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ மேக்ஸிமம் முடிச்சுட்டு நிறைய கண்டென்ட் வரையும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு கண்டென்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. நேற்று கண்டென்ட் இன்னைக்கு கண்டென்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. முடிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், பார்த்து ஃபில் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் இனிமேல் மிஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரை பண்றேன். சரியா? ஸோ கிளாஸ் போயிடலாமா? போயிடலாமே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries issues இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்கு ஜாக்கின் சாரோடது. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சம் முடியாமல் இருக்காரு. ஸோ அதனால் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இல்லை டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து அவர் மெசேஜ் வெயிட் பண்ணுங்க. இல்லை வேறு எமர்ஜென்சினா நீங்கள் அப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ போயிடலாமா? ஒரே நிமிஷம். போன சைலண்ட்ல போட்டுக்கிறேன். யாரும் கால் பண்ணாதீங்கப்பா கொஞ்ச நேரத்துக்கு. ரைட். போகலாமா? போகலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 15-16 கரெக்டாக தான் பார்த்தோம். ஆல்ரெடி வந்து 13-14 நேற்று போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 15-16 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் தேதி வரை முடிச்சிடும். 15-16 17 18 19 எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ போலாமா? போலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16ஆம் தேதி. மார்ச் 16ஆம் தேதி வந்து நேஷனல் வேக்சினேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1995 வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ வேக்சினேஷனோட நம்மளுக்குலாம் இப்போதைக்கு தெரிஞ்ச வேக்சினேஷன் தான் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த பேச்சுலர் ஜென்ரேஷன் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரே வேக்சினேஷன் கோவிட் வேக்சினேஷன் தான். இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருந்தது. பட் வந்து இந்த டே வந்து எப்போ வந்து அப்சர்வ் பண்ணாங்க? 1995 கோவிட் இல்லை. ஸோ பட் வந்து வேக்சினேஷன் இருந்துச்சு. எதற்கான வேக்சினேஷனாக இருந்துச்சு? போலியோ வேக்சின் இருந்துச்சு. கரெக்டாக. ஸோ போலியோ வேக்சினேஷன் அப்போ தான் முதல்ல ஓரல் போலியோ வேக்சினேஷன் முதல்ல அப்போ தான் கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு 1995. ஸோ அதனால தான் வந்து மார்ச் 16ஆம் தேதி வந்து நேஷனல் வேக்சினேஷன் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 1995 அந்த டே தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த டே வந்து நேஷனல் வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த போலியோன்றது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு நோயா இருந்தது வந்து இப்போ வேக்சினேஷன் மூலமா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிருக்காங்க. ஸோ போலியோ அட்டாக்ன்ற விஷயமே இப்போ அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு தெரியாத அளவுக்கு அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த வேக்சினேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே மார்ச் 13ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே வந்து மார்ச் 13ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வேக்சின் போடணும். சரியா? அதாவது வந்து எப்படி சொல்றது? ஸோ என்ன சொல்லலாம்? எஸ். ஸோ நீங்கள் வந்து 16 வயசுக்குள்ள, சரியா? 16 வயசுக்குள்ள எல்லா வேக்சின் போட்டீங்கன்னா உங்களால் நல்லா நடக்க முடியும். சரியா? எல்லாம் குழந்தை பிறந்து 16ஆவது மாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் ஈஸி. போலியோ ஊசிலாம் வந்து குழந்தைக்கு தானே போடுவாங்க. ஸோ குழந்தை பிறந்து 16ஆவது மாதத்துக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நடக்கிறதுக்குள்ள வேக்சின் போட்டுறணும். சரியா? குழந்தை பிறந்து 16 மாசத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 8 மாசத்துல 8 எடுத்து வச்சிருவோம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ 16 மாசத்துல 16 மாசத்துக்குள்ள நடந்துரும். அதுக்குள்ள வேக்சினேஷன் போட்டுருங்க. சரியா? உங்க வீட்டில் யாராவது குழந்தை இருந்தாங்க அப்படின்னா போட்டுருங்க. ஸோ எங்க வீட்டில் எனக்கு போட்டாங்க. இப்பதான் போட்டாங்க. நான் குழந்தை தானே. பேசிட்டே திரினீங்க அப்படின்றீங்களா? வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15ஆம் தேதி. மார்ச் 15 வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே யூஎன் அப்சர்வ் பண்றாங்க. 1983 இருந்து இந்த வருஷத்துக்கான தீம் ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏ ஃபார் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் டே நல்லா இருக்கும். கன்சியூமரா நம்ம தான். ஸோ பொருளை கஸ்டமரா கன்சியூமரான்றதுலேயே நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கஸ்டமரா கன்சியூமரா நம்ம ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம்னா நம்ம கன்சியூமர். ஸோ ஒரு பொருளை வாங்கி நம்ம வந்து மாற்றி கொடுக்குறோம். ஸோ அது அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமர். நம்ம வந்து நம்ம பொறுத்தவரை கன்சியூமர் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. சரியா? எஸ். ஸோ வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு ரைட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பொருள் நான் காசு கொடுத்து வாங்கினா அதோட தரம், அதோட விலை, ஸோ அதோட அந்த விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். சரியா? அது வந்து எனக்கு என்னைய வந்து பாதிக்காத அளவுக்கும் எனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத அளவுக்கு இருக்கணும். அப்படி ஏதாவது தீங்கு ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குன்றதான் கன்சியூமர் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான தினம் தான் மார்ச் 15ஆம் தேதி. சரியா? ஸோ இது வந்து எல்லா கன்சியூமர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அப்சர்வ் பண்ற டே தான் இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அப்சர்வ் பண்றவங்க யூனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. ஸோ இதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதி வேர்ல்டு ஸ்லீப் டே. சரியா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நாளாக தான் இந்த நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தூக்கம் அப்படின்றது வந்து ஒரு வரம். ஸோ அந்த வரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த வந்து அந்த வரத்தை வந்து எல்லாரும் உபயோகிச்சுக்கணும். அதோட சுகத்தை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நல்லா தூங்கணும். யாரா இருந்தாலும் நல்லா தூங்குறாங்களா அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு தூங்குறான் அப்படின்னா அவன் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருப்போம். நான்லாம் அப்படிதான் இருப்பேன். ஸோ நீங்களும் அப்படி இருங்க. ஸோ ஒருத்தவங்க தூங்குறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து விட்டுறணும். நம்ம வந்து அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. தூங்குறாங்க நல்ல விஷயம். அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்றான். ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணா நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல. உதவி பண்ணாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருங்க. அதே மாதிரி தான் தூங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்க தூங்குறாங்கன்னா அவங்க விட்டுறணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ அதற்கான தினம் தான் மார்ச் 15ஆம் தேதி. சரியா? மார்ச் 15ஆம் தேதி ஆக மொத்தம் நானும் அன்னைக்கு தூங்கிட்டு அதனால தான் கரெக்ட் ஆஃபீஸ் வரல அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கே க்ளூ. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ 2008ல இருந்து
வேர்ல்டு ஸ்லீப் டே கமிட்டி வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. மார்ச் 15 வந்து வேர்ல்டு ஸ்லீப் டேவாக. ரைட்டு. ஸோ மார்ச் 15 தூங்கினால தான் கரண்ட் அஃபேர் வரல. அது ஒரு காமன் நியூஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ? அப்போ கன்சியூமர் ரைட்ஸ்க்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து 15 நாள்ல சரியா 15 நாளுக்கு வந்து நீங்க வந்து அந்த கன்சியூமர் ரைட்ஸ் மூலமா நீங்க அந்த பொருளுக்கான கிளைமை வாங்கி கொள்ளலாம். ஏதோ ஒரு பிரச்சனை கிளைமை வாங்கி கொள்ளலாம். 15 நாள் தான் மேக்ஸிமம் லிமிட். கன்சியூமர் ரைட்ஸ் வந்து நீங்க ரெக்ளைம் பண்ணிக்கிறதுக்கு 15 நாள் உங்களுக்கு லிமிட் இருக்கு. ஓகே அப்பாயிண்ட். ஸோ ஃபார்வர்ட் பியூரோக்ராட்ஸ் கியானேஷ் குமார் அண்ட் சுக்பீர் சிங் சந்து நேம்ல எலெக்ஷன் கமிஷனர். அதாவது புதுசா வந்து 2 பேரும் வந்து எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லப்பா, எலெக்ஷன் கமிஷனரா சேர்த்திருக்காங்க. கியானேஷ் குமார் அண்ட் சுக்பீர் சிங் சந்து அப்படின்றவங்களை எலெக்ஷன் கமிஷனரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணி? அனுப் சந்திர பாண்டே அண்ட் அருண் கோயல். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக தான் நம்ம கியானேஷ் குமாரும் சுக்பீர் சிங் சந்துவும் வந்து எலெக்ஷன் கமிஷனராக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நம்ம கியானேஷ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேரோட செக்ரட்டரியாக இருந்தவர். நம்ம சுக்பீர் சிங் சந்து வந்து என்எச்ஏயோட சேர்மனாகவும் அதே டைம் வந்து லோக்பாலோட செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. ரைட்டா? அவங்க 2 பேர் தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனர்ஸா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம அனுப்குமார் சந்திர இவர் இருக்காரு, அருண் கோயல். ஸோ அருண் கோயல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட ரெசிக்னேஷன் வந்து அறிவிச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனர் போஸ்டிங்ல வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலாக தான் இப்போ நம்ம கியானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்துவும் உள்ள வந்திருக்காங்க. அருண் கோயலுக்கும் அனுப் சந்திர பாண்டேக்கும் பதிலாக. ரைட். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் குமார். அவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1950. எஸ் கிளியரா? க்ளூ சொல்லவே இல்லையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து எலெக்ஷன் கமிஷன். அதாவது இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடக்க போகுது, கரெக்டாக தானே? ஸோ எலெக்ஷன் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சந்து வந்து எல்லா இடத்துலையும் சரியா. ஸோ கியானேஷ்னா என்ன சொல்லலாம்? கணேஷ் அப்படின்னா சந்து பொந்து இருக்க எல்லா கணேஷ் கோயில்லையும் அதாவது கணேஷ் டெம்பிள்லையும் வந்து பூஜை நடத்துவாங்க எலெக்ஷன் அப்போ மட்டும். சரி, எலெக்ஷன் அப்போ மட்டும் சந்து பொந்துல இருக்க எல்லா கணேஷ் கோயிலையும் வந்து பூஜை நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ். அனிதா சுதீர் பாய் அண்ட் நீதா முகர்ஜி அப்படின்னு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க். ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக நம்ம அனிதா சுதீர் பாயும் நீதா முகர்ஜியும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரியா? ஸோ இதற்கு முன்னாடி வந்து இப்போ வந்து அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ல வந்து 3 பெண்கள் இருக்காங்க, 3 உமன் டைரக்டர் இருக்காங்க. ஆல்ரெடி தீனா மேத்தான ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தான் இப்போ நம்ம நீதா முகர்ஜியும் அனிதா சுதீர் பாய் அப்படின்றவங்களும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரியா? ஸோ இவங்க நம்ம அனிதா பாய் இருக்காங்களா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து எஸ் பேங்கோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இருந்திருக்காங்க. அதுபோல் நிறைய போஸ்டிங்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம நீதா முகர்ஜி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நிறைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க முக்கியமான போஸ்டிங்ஸ்ல வந்து இருந்திருக்காங்க. சரி, ஐசிசி பேங்க், அசட் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஸோ ஜிஇ கேபிட்டல், ஆர்பிஎல் பேங்க் அண்ட் அசட் கேர் அண்ட் ரிசர்ச் கம்பெனி, ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்டர்பிரைசஸ், இதெல்லாம் வந்து சீனியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம முகர்ஜி. யாரு? நீதா முகர்ஜி. அவங்க 2 பேரும் இப்போ ஃபினோ பேமெண்ட் பேங்கோட டைரக்டர்ஸாக, இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஃபினோ பேமெண்ட் பேங்கோட சிஇஓ ரிஷி குப்தா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 2017. எஸ். ஸோ அசுதோஷ் குப்தா வந்து ஏபிஎஸ்சியோட ஹெட்டாக, சரியா, லிங்க்டினோட இந்தியாவோட கண்ட்ரி மேனேஜராக, இந்தியாக்கான கண்ட்ரி மேனேஜராக லிங்க்டின் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இருக்காங்களே, அவங்களோட இந்தியாக்கான கண்ட்ரி ஹெட்டாக அசுதோஷ் குப்தா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா எடுத்துக்க வேணாம், தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்டினோட இந்தியன் ஹெட் யாருன்னா அசுதோஷ் குப்தா. ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முகர்ஜி பாய். எஸ். எப்பயுமே வந்து நீட்டா வச்சிருக்கிறது, சரியா, நீட்டா வச்சிருக்கிறது, சுத்தமா வச்சிருக்கிறது அப்படின்னா வந்து அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபைனா வச்சிருக்கிறது அப்படின்னா ஃபினோ. சரியா? ஃபைனா வச்சுக்கிறது, நீட்டா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, மூணுமே ஒண்ணுதான். ஓகே, அப்படி நல்லா இருக்குல்ல? சுத்தமா சுதீர். ஸோ நீட்டா வச்சுக்கிறது, ஃபைனா வச்சுக்கிறது, ஃபினோ ஃபைனா வச்சுக்கிறது. ஸோ மூணுமே வந்து ஒரே மீனிங் தான். ரைட். ஸோ மது நாயர் நேம்ட் as சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெடோட சிஓவாக மது நாயர் அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார், ஜி பிரதீப் குமாரை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்எஸ்பிசி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ஹெச்எஸ்பிசி, விஸ்கான், கொடாக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா. இப்போ வந்து நம்ம யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெடோட சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் மது நாயர். யாரை ரீப்ளேஸ் பண்ணி? பிரதீப் குமாரை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? நம்ம பிரதீப் குமாரா? ஆமா, நம்ம பிரதீப் குமார் தான். அப்படி ஞாபகம். ஓகே. ஸோ நம்ம யூனியன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சிஓ யாரு? மது நாயர், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2009. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஆபெக்ஸ் பார்ட்னர்ஸ் எல்எல்பி, சரியா, பிரைவேட் கம்பெனியான ஆபெக்ஸ் பார்ட்னர் எல்எல்பி வந்து
லியோ புரி அப்புறம் அவரை வந்து அபெக்ஸோட அட்வைசர் ஆகும், அதே மாதிரி அபெக்ஸ் இந்தியாவோட சேர்மன் ஆகும், இந்தியாக்கான சேர்மன் ஆகும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அபெக்ஸ் பார்ட்னர்ஸ் லிமிடெட் எல்எல்பியோட இந்தியன் சேர்மன் யாரு? நம்ம லியோ பூரி. சரியா? கிளியர் கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்பயுமே வந்து உங்களோட சொத்தா நீங்க எதை வச்சுக்கணும் அப்படின்னா மதுவை வச்சுக்கவே கூடாது. சரியா? உங்களோட சொத்து உங்களோட அசட்டா வந்து நீங்க வந்து ஒரு மதுன்ற விஷயத்த வந்து வச்சுக்கிறவே கூடாது. சரியா? மது வந்து உங்களோட அசட்டா நீங்க வச்சுக்கிறவே கூடாது. அது அது இருந்துச்சுன்னா உங்களால வேற எதையுமே மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படின்னு. எஸ், வேற ஒன்று யோசிச்சேன். இருக்கு கரரா இருந்துச்சு, பரவாயில்லைனாலும் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோ. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல யூனியன் ஆகுறீங்க அப்படின்னா, ஒன்று சேர்றீங்க அப்படின்னா, அது மேக்ஸிமம் வந்து ஞாயிறா தான் இருக்கும். சரி, ஞாயிறா தான் இருக்கும். பட் அப்ப வந்து மதுவா அந்த யூனியன்ல சேர்த்துக்கிறாதீங்க. எப்படி நல்லா இருக்குல்ல? ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல ஞாயிறுல வந்து யூனியன் ஆகுறீங்கன்னா, அப்போ வந்து அதுல மதுவை சேர்த்துக்கிறாதீங்க. அது வந்து உங்க சொத்தை அழிச்சிரும், அசட்டா அழிச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொடூரமா இருக்கு, பேட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக தான் அந்த ப்ளூ சொல்லல. Yes. MOU. So, Department of Empowerment of Person with Disabilities and Council of Architecture have MOU to improve accessibility for PWD. அதாவது நம்ம பிடபிள்யூடிக்கான டிபார்ட்மெண்ட்டும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்ல இருக்கவங்களை வந்து இந்த மாதிரி நீங்க பப்ளிக் ஸ்பேஸ் அண்ட் பில்டிங்ஸ்லயும் வந்து உங்களோட விஷயத்தை வந்து நீங்க கொண்டு வர உங்களோட பங்கை வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரும் சேர்ந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் வந்து உங்களோட பங்களிப்புல நீங்க பப்ளிக் ஸ்பேசஸ் அண்ட் பில்டிங்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கல்குலமா படிச்சிருக்கீங்கன்னா, அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா, நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி ஒர்க்ஸும் நீங்க பண்ணலாம், அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கான எம்ஓஏ போட்டிருக்காங்க நம்ம பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரும். சரியா? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2012. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடும் டிஹெச்எல் இருக்காங்களே, பார்சல் லாஜிஸ்டிக் சர்வீஸ் கொடுக்குறோம், பார்சல் சர்வீஸ் லாஜிஸ்டிக் சர்வீஸ் கொடுக்குறோம், அவங்க 2 பேரும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன ஊர்ல இருந்து இந்த இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், ஃபாரின் ட்ரேட் லெவல் டெவலப் பண்ணணுன்றதுக்காக டிஹெச்எல்லோட நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எஸ். எஸ்ஐடிபி அண்ட் பார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் பியூரோ ஆஃப் இந்தியா இங்ஸ் எம்ஓயு. அதாவது நம்ம எஸ்ஐடிபியும் பார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவும் வந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜன் ஔஷதி கேந்திராஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுக்காக. சரியா? நம்ம மோடி மெடிக்கல்ஸ் சொல்லுவாங்க, லோக்கல்ல இருக்கும்ல சார், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பிரயோஜனா அந்த ஸ்கீம் கீழே கொண்டு வர மெடிக்கல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மெடிக்கல்ஸ்லாம் நீங்க ஓப்பன் பண்றதுக்கு இவங்களே லோனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்ஐடிபி பார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து இந்த லோன் ஜன் ஔஷதி கேந்திராஸ் ஓப்பன் பண்றதுக்கான லோனும் ப்ரொவைட் பண்ண போறாங்க. சரி, நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ் யூஸ் பண்றதுக்கு லோன் சப்போர்ட்டும் எஸ்ஐடிபி கொடுக்குறாங்க. எஸ்ஐடிபியோட சிஎம்டி சிவசுப்ரமணியன் ராமன், ஹெட் குவார்டர்ஸ் லக்னோ யூபி, ஃபவுண்டட் 1990. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்ஐடிபி வந்து 24.5 மில்லியன் டாலர் வந்து லோனா வாங்கிருக்காங்க கிரீன் கிளைமேட் ஃபண்ட் கிட்ட இருந்து. எதற்காக? அவங்களோட அவானா ஃபண்டுக்காக. எஸ் எஸ். ஸோ ஆர்இசி, பிடிசிஎல் அண்ட் டிஹெச்எல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு டெவலப்பிங் யூட்டிலிட்டி ஸ்கேல் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நம்ம ஆர்இசி பவர் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி லிமிடெடும் நம்ம ஆர்இசி லிமிடெடோட சப்சிடி அவங்களும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடும் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக டெவலப் பண்ணணும், நம்ம அதற்காக 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி பிஹெச்இஎல்லும் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடும் நம்ம ஆர்இசி லிமிடெடோட சப்சிடியும் வந்து ஒரு எம்ஓயுவை சைன் பண்ணிருக்காங்க. நம்ம அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வைக்கலாம், தனியாக ஒரு அமைப்பு ஒரு கம்பெனியை உருவாக்கி நம்ம இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இந்தியா ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்புக்கான எம்ஓயுவை சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆர்இசி லிமிடெடோட சேர்மன் விவேக்குமார் தேவங்கன், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1969. எஸ் எஸ். கிளியர் கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் லிமிடெடோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து நம்ம பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெடோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரி டெவலப்மெண்ட்ல நம்ம டிஏஒய் என்ஆர்எல்எம் தீன் தயாள் அந்தோதயா யோஜனாவோட என்ஆர்எல்எம் இருக்காங்களே, ஸோ டிஏஒய் என்ஆர்எல்எம்னு ஒரு அமைப்பு ஸ்கீம் இருக்கு. ஸோ அதில் வந்து இன்டர்வென்ஷன்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரி டெவலப்மெண்ட்டுக்கான ஆக்டிவிட்டிஸையும் அதோட சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எம்ஓஐ சேர்க்கணும். நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் நம்ம யாரா எஸ் பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெடும். ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாரத் சக்தி ட்ரை சக்தி ஃபயரிங் அண்ட் மேனுவர் எக்ஸசைஸ் இன் பொக்ரான். அதாவது பொக்ரான் ஜெய்சல்மர் ராஜஸ்தான்ல பொக்ரான் ஃபீல்டில் நம்ம மோடி ஐயா 30 நேஷன்ஸும் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் ஒன்று வந்து பாரத் சக்தி அப்படின்ற எக்ஸசைஸை வந்து
இனாகரேட் பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், ஸோ நம்மளோட ட்ரை சர்வீஸ் என்வரான்மெண்ட் எந்த லெவலில் இருக்கணும், ஸோ ஒரு த்ரெட் வந்துச்சு அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும், நம்மளோட இண்டிஜினியஸ் வெப்பன் சிஸ்டம்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த எக்ஸசைஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸசைஸோட பேரு பாரத் சக்தி ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. நம்ம ராஜஸ்தான் ஜெய்சல்மர் ராஜஸ்தான் நடந்திருக்கு. தொடங்கி வச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி சி டிஃபெண்டர்ஸ் இந்தியாவும் யூஎஸும் பண்ற ஒரு எக்ஸசைஸ் எங்க பண்றாங்க, போர்ட் பிளேயர்ல பண்றாங்க. சரி, போர்ட் பிளேயர்ல நம்ம இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து சி டிஃபெண்டர்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சைனா, ஈரான் அண்ட் ரஷ்யா கண்டக்ட்ஸ் ஜாயிண்ட் ட்ரில்ஸ் டு என்ஷூர் ரீஜனல் மேரிடைம் செக்யூரிட்டி. அதாவது நம்ம சைனாவும் ஈரானும் ரஷ்யாவும் 3 பேரும் சேர்ந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் பண்றாங்க. அதோட பேர் தான் செக்யூரிட்டி பெல்ட் 2024. ஏன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன் கிட்ட பண்றாங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன்ல பண்றாங்க. நம்ம இந்தியா, ஈரான், சைனா, ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அதோட பேர் செக்யூரிட்டி பெல்ட் 2024. ஸோ அது அதற்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஜாயின்ட்லி பில்டிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா அவங்களோட மேரிடைம் செக்யூரிட்டி டெவலப் பண்ணிக்கணும், சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், அதே டைம் வந்து அவங்களோட ஒத்துமையை காட்டிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்றது, அவங்க சேர்ந்து செயல்பட எப்படி செயல்படுன்ற ட்ரைனிங் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த எக்ஸசைஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதோட பேர் செக்யூரிட்டி பெல்ட் 2024. ரைட்டா? ஸோ ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி, கேபிட்டல் தெஹரான், கரன்சி ஈரானியன் ரியால். சரியா? ஸோ ரஷ்யாவோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரஷ்யாவோட கரன்சி என்ன, ரூபில். ரஷ்யாவோட பிரசிடென்ட் யாரு, நம்ம விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவோட கேபிட்டல் என்ன, மாஸ்கோ. ஸோ சைனாவோட தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜி ஜின்பிங், கேபிட்டல் வந்து பெய்ஜிங் சைனா, கரன்சி வந்து ரியால், சைனீஸ் ரியால். ரைட்டு தானே? எஸ். ஸோ முடிஞ்சா, சாரி, சைனீஸ் வேற வருமே, சைனீஸ் ரியால் வராது. சைனாவுக்கு வந்து சைனீஸ் ஜென்பிங்னு ஒன்று வரும், ஜெங்பிங் அப்படின்னு ஒன்று. எஸ், கரெக்ட். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டர். சரியா? ஐஎன்எஸ்டர், சாரி இன்ஸ்டர்ல ஐஎன்எஸ்டர். ஐஎன்எஸ்னா வந்து நம்ம இந்தியன் நேவல் ஷிப். ஐஎன்எஸ்டர் வந்து நம்ம சீச்சல்ஸ்க்கு போயிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ்ல கலந்துக்கிறதுக்காக சீச்சல்ஸ்க்கு நம்ம இந்தியாவோட ஐஎன்எஸ் ஆன டிர் வந்து போயிருக்கு. சரியா? டிஐஆர் ஐஎன்எஸ் டிர். ரைட்டா? இன்ஸ்டர்ல ஐஎன்எஸ் டிர். ரைட் ரைட்டு. ஸோ அவார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஹெல்ட் அவார்ட் செரமனி ஆஃப் டிசைன் சேலஞ்ச். அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து நம்ம நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. எங்க? நியூ டெல்லியில. அந்த ஃபங்க்ஷனோட பேரு டிசைன் சேலஞ்ச் எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்லரி அண்ட் குக்கரி டு சப்ஸ்டியூட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ இது எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிபிள் குக்கரி அண்ட் கட்லரியை வந்து நிறைய எக்ஸ்பிட் பண்ணணும், நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 22 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 7 இன்ஸ்டியூட் வந்து டாப்பாக வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ எந்த கேட்டகரியில் அப்படின்னா டியூரபிலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், ஸ்கேலபிலிட்டி, நியூட்ரிஷன் வேல்யூஸ் அண்ட் ஹைஜீனிக் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் கீழே வந்து 7 இன்ஸ்டியூட் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ கொண்டு வந்தவங்க யாரு? டூரிசம் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட பேரு டிசைன் சேலஞ்ச் எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்லரி அண்ட் குக்கரி டு சப்ஸ்டியூட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஸோ கொண்டு வந்தவங்க டூரிசம் மினிஸ்ட்ரி யாரு? ஜி கிஷான் ரெட்டி. அவரோட கான்ஸ்டிட்யூன்சி சிக்கந்தராபாத், தெலுங்கானா. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து மிசல்ஸ் அண்ட் ருபெல்லா சாம்பியன் குளோபல் அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? இந்தியாவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க மிசல்ஸ் அண்ட் ருபெல்லா சாம்பியன் குளோபல் அவார்டை. ரைட்? பேங்கிங். ஸோ ஆர்பிஐஸ் கோல்ட் இம்போர்ட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கஸ்டம் டியூட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் செஸ். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸம்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இம்போர்ட் டியூட்டியோ இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் அப்படின்ற விஷயத்தையோ வந்து நீங்கள் கட்ட வேண்டாம். அதுக்கு வந்து ஆர்பிஐக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கு, கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ பண்ணால் மட்டும். ரைட்டா? ஸோ அது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த நார்மலாக கோல்டு வந்து 15% இம்போர்ட் டியூட்டி போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு 15% கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் 5% வந்து ஏஐடிசி போடுவோம். ஏஐடிசினா ஒன்றும் இல்லையா, ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறான் அப்படின்னா ஸோ அதுக்கான அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்க்கான ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து டாக்ஸாக வாங்குவாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டாக்ஸாக வாங்குவாங்க. அதுதான் அந்த 5%. ஸோ அது வந்து இந்த 15%க்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ வந்து அதை வந்து வேண்டாம், நீங்க வந்து கட்ட வேண்டாம், ஆர்பிஐ கோல்டு வாங்குறதுக்கு அதை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். சொன்னது யாருக்கு? ஆர்பிஐக்கு. ஆர்பிஐ ஃபவுண்டட் 1935, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, கவர்னர் சக்திகாந்த தாஸ். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம செபி வந்து குவாலிஃபைடு ஸ்டாக் புரோக்கர் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கான கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம செபி இருக்காங்களே அவங்க வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் நிறைய பேர் வாங்க, நிறைய கம்பெனிஸ் வாங்க, நிறைய பேர் வந்து ஃப்ராடாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து உண்மையிலே பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ இவங்களாம் ஒரிஜினல் ஆத்தரைஸ் ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் கான்ஃபிடன்ஸ் வரணுன்றதுக்காக அவங்களுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிருக்காங்க நம்ம செபி. எஸ். நெக்ஸ்ட், ஆர்பிஐ லெவிஸ் பெனால்டி ஆன் பந்தன் பேங்க்,
பிஓஐ அண்ட் இண்டோஸ்டார் கேபிட்டல். அதாவது 3 பேருக்கு வந்து நம்ம ஆர்பிஐ வந்து ஃபைன் அடிச்சிருக்காங்க. எவ்வளோன்றது சொல்லிடுறேன். பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1.4 crore வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெபாசிட் டேரக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணல, கஸ்டமர் சர்வீஸ் பேங்க் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்றக்காக ஒரு 1.4 crore வந்து ஃபைன் போட்டிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பந்தன் பேங்க்கு ஒரு 29.55 லட்ச ரூபா வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய டேரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி நம்ம இண்டோஸ்டர் கேபிட்டல் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கும் அதே மாதிரி அவங்க கேவிசி டேரக்ஷன்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறதுக்காக 13.6 லட்ச ரூபாய் வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கிறது. போட்டவங்க ஆர்பிஐ ஃபவுண்டர் 1935, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, கவர்னர் சக்திகாந்த தாஸ். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஃபெடரல் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்கையும், சரியா, ஆர்பிஐ வந்து ஃபெடரல் பேங்கையும் சவுத் இந்தியன் பேங்க்கும் நீங்க வந்து இனிமேல் கோபிராடட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கிரெடிட் கார்டு இஷ்யூன்ஸ் வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. யார ஃபெடரல் பேங்கையும் சவுத் இந்தியன் பேங்கையும். எஸ் எஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இன்ட்ரடியூஸ் கிரீன் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா வந்து பிஓபிஆர் கிரீன் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதற்கான ஸ்கீம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இது வந்து இந்த என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெபாசிட் ஸ்கீம். நீங்க இதுல டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த காசு எடுத்து அவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதற்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஓபி கிரீன் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம். இப்போ நீங்க டேர்ம் டெபாசிட்னா ஒரு வருஷம் டேர்முக்கு போட்டீங்க, 400 நாள் 500 நாள் போட்டீங்கன்னா 500 நாளுக்குள்ள வேற யாருக்கா இந்த மாதிரி லோன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க கிரீன் டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ இதுக்கான அமௌண்ட் 5000 இருந்து 2 கோடி ரூபா வரையும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% பெர் ஆனம். சரியா, ஜென்ரல் பப்ளிக், ரெசிடென்ட் நேஷன்ஸ், என்ஆர்ஐ, ஸோ உங்களுக்கு ஒரு டியூரேஷன் லிமிட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வட்டி வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 7.5% தான் வந்து பெர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா கொடுக்குறாங்க. யாரு? பிஓபி ஃபவுண்ட் ஆனது 1908, ஹெட் குவார்ட்டர்ஸ் வதோதரா, குஜராத், சிஇஓ தேவதத்தா சந்த். எஸ் எஸ். அதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபீமேல் அக்கௌண்ட் ஹோல்டருக்கான ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொண்டு வந்தாங்க. நேத்தா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபீமேல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. எஸ் எஸ். இன்டர்நேஷனல். ஸோ பிரான்ஸ் இன்ஸ்கிரைப்ஸ் த ரைட் டு அபார்ஷன் இன் இட்ஸ் கான்ஸ்டியூஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா, பிரான்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா வந்து உமன்ஸ்க்கான ரைட் சேவாக கொடுத்துட்டாங்க. அதை அபார்ஷன் பண்ணி கொள்வதை, நீங்க அபார்ஷன் பண்ணா பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட ரைட், அது உங்க இஷ்டம். பண்றதுன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம், அதுல யாரும் தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் உமன் டேஸ்க்காக உமன்ஸ் ரைட்டை சப்போர்ட் பண்ற விதமாக இந்த அபார்ஷன்ற சட்டத்தை வந்து ரைட்டா மாத்திருக்காங்க பிரான்ஸ். சரி, இதை கொண்டு வந்த ஜஸ்டிஸோட பேரு, இதை கொண்டு வந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டரோட பேரு எரிக் டோப்பன் மொரெட்டி. அவர் தான் வந்து இதை அறிவித்திருக்கிறார். ரைட்டா. ஸோ 1975 இருந்து பிரான்ஸ் வந்து அபார்ஷன் வந்து லீகல் பண்ணிட்டாங்க. ஸோ இல்லீகலா இருக்கிறது வந்து லீகல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கேரண்டீட் ஃப்ரீடமாவே அதை கொடுத்துட்டாங்க, அதாவது ரைட்டாவே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு. சரியா, யாரு? பிரான்ஸ். பிரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன், கேபிட்டல் பாரிஸ், கரன்சி சிஎஃப்பி பிராங்க். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சசி தரூர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பிரான்ஸ் வந்து செவாலியர் விருது கொடுத்திருக்கிறார்கள். சரியா, செவாலியர் டி லீஜியன் டி ஹானர், நைட் ஆஃப் லீஜியன் ஹானர், செவாலியர் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம சசி தரூருக்கு. இந்தியா அண்ட் சிங்கப்பூர் சைன் எம்ஓயு இந்த ஏரியாஸ் ஆஃப் லா அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதாவது இந்தியாவும் சிங்கப்பூர் ரெண்டு பேரும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லா வந்து மெயின்டைன் பண்ணணும், அதே டைம்ல வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன், லா அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கான ஒரு எம்ஓஐவை சைன் பண்ணிருக்காங்க இந்தியாவும் சிங்கப்பூரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ், இந்த லா ப்ராக்டிஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரியான அடாப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம், இந்த மாதிரி மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணலாம், அந்த மாதிரி மெக்கானிசம்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும், ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இந்தியாவும் சிங்கப்பூரும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரோட பிரசிடென்ட் தர்மன் சண்முகரத்னம், கரன்சி சிங்கப்பூர் டாலர். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்பிசி வந்து நேபாள் போன்பேயோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக? கிராஸ் பார்டர் மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ்க்காக போன்பே அப்படின்ற நேபாள் கம்பெனியோட என்பிசி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ நேஷனல் இந்தியா அண்ட் ஏடிபி சைன்ஸ் $23 மில்லியன் லோன் டு டீல் டு புஷ் ஃபின்டெக் இன் கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டியில் வந்து ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ஃபின்டெக் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏடிபி கிட்ட இருந்து $23 மில்லியன் லோனா வாங்கியிருக்காங்க. சரியா, கிஃப்ட் சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஃபின்டெக்கான டெவலப்மெண்ட்டாக கொண்டு வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக $23 மில்லியன் வந்து லோனா வாங்கியிருக்காங்க ஏடிபி. ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேண்டலியாங், பிலிப்பைன்ஸ், ஃபவுண்டர் 1966, பிரசிடென்ட் மசாட்சுகு அசகாவா. எஸ் எஸ். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து அஸ்ஸாம்ல ரோட் கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் வந்து ரோட் கனெக்டிவிட்டி, ரூரல் கனெக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பிரிட்ஜஸ் வந்து நிறைய கொண்டு வரணுன்றதுக்காக வேர்ல்டு பேங்கோட ஒரு ப்ரோக்ராம் வந்து அதற்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் எஸ். இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க.
அதாவது கவர்மெண்ட் வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசின்னு சொல்லி ஒரு பாலிசி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளான மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ இதன் மூலமா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இவி மேனுஃபேக்சர் குளோபல் கம்பெனியாக ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு இவி வெஹிக்கிள் ஸ்பேஸை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஸோ அதற்கான சப்போர்ட்ஸை இந்த ஸ்கீம் மூலமா இந்த பாலிசி மூலமா உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க, இவி சொல்யூஷன் கொண்டு வரீங்கன்னா அதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம் மூலமா நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி மோடியை வந்து பிஎம் சுராஜ் நேஷனல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ரைட்டு. ஸோ ஸ்டேட். ஸோ NHPC இஸ் செட் டு டெவலப் 200 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் குஜராத். குஜராத்தில் 200 மெகாவாட்கான ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க நம்ம NHPC லிமிடெட். NHPC வந்து நம்ம குஜராத்தில் ஒரு 200 மெகாவாட்டுக்கான கெப்பாசிட்டி சோலார் பவர் ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1125 மெகாவாட் இருக்க RE பார்க், குஜராத்தில் இருக்க RE பார்க் ஆஃப் குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன். குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனோட RE பார்க்கில் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா கட்ச் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில். ரைட்டு. ஸோ இதற்காக மொத்தம் எவ்வளோ சொல்ல பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 847 கோடி ரூபாய். எஸ். குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர். சிஎம் பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜிதேந்திர சிங் இப்போதான் பார்த்தோம். அதாவது இன்ஸ்பேஸ் டெக்னிக்கல் சென்டர் அகமதாபாத்ல வந்து கொண்டு வந்திருக்காரு. நேற்று பார்த்தோம். ஸோ இன்ஸ்பேஸ்க்கான ஒரு டெக்னிக்கல் சென்டர் வந்து அகமதாபாத்ல வந்து நம்ம ஜிதேந்திர சிங் ஐயா வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட், கேரளா டிக்ளேர்ஸ் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஸ்பேஸ் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர். வைக்க அதாவது இப்போ கேரளா கவர்மெண்ட் பண்ணிக்காங்க. மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரும். அதாவது இந்த காட்டுக்குள்ள விலங்குகள் வந்துருச்சு, காட்டு விலங்குகள் வந்துருச்சு, புலி வந்துருச்சு, யானை வந்துருச்சு, சிறுத்தை வந்துருச்சு, சிங்கம் வந்துச்சு, இந்த மாதிரி இந்த கூட்டம் கழுத புலி கூட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காரு. சரியா? ஸோ இனிமே வந்து என்ன கதை பண்ணுங்க, இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்காது. இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் வந்து இதுல ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் வந்து இதுல தலையிடுவோம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அவங்க தான் இனிமேல் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். எஸ். ஸோ இதே மாதிரி பெண்களுக்கான அதிகமா பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணது எந்த ஸ்டேட்டு? கேரளா. ஆண்களுக்கானது உத்தரப்பிரதேஷ், மறந்துடக்கூடாது. எஸ். ஸோ அகமத் நகர் அபிஷியலி ரீநேம்ட் அஸ் அஹில்யா நகர் இன் மகாராஷ்டிரா அகமத் நகரை வந்து அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிருக்காங்க. ஸோ மராத்தால இருந்த ஒரு குயினோட பேர் தான் அஹில்யாபாய் ஹோல்கர். அவங்களோட நேம் தான் வந்து இந்த அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரைட்டு. ஸோ இந்த டிசிஷன் வந்து ஆல்ரெடி வந்து அஹில்யாபாய் ஹோல்கரோட பர்த் அனிவர்சரி எப்படி எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நிறைவேற்றி இருக்காங்க. ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவுரங்காபாத் வந்து சத்ரபதி சம்பஜி நகர் அப்படின்னு சொல்லி மாத்திருந்தாங்க. அதே மாதிரி உஸ்மானாபாத் வந்து தாராஷிவ் மாத்திருந்தாங்க. இப்போ நம்ம அகமத் நகரை வந்து அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ரைட்டு. ஸோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. சிஎம் ஏக்நாத் ஷிண்டே, கவர்னர் ரமேஷ் பைஸ். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜிஸ் வந்து ஒரு 1.3 ஜிகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்டிரால பண்ண போறாங்க. எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி லிமிடெட். எஸ். அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஸோ தேவேந்திர ஜஜாரியா எலெக்டட் ஆன் போஸ்ட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா. பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக நம்ம 2 தடவை வந்து பாராலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ண தேவேந்திர ஜஜாரியா இருக்காருல்ல, அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தீபா மாலிக்கை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவரோட சேர்த்து வந்து நம்ம ஜெயவந்த் ஹமனவார் அவர் வந்து செக்ரட்டரி ஜெனரல் ஆகும். அதே டைம்ல வந்து சந்திரசேகரும் சத்யபிரகாஷ் சங்மன் அவங்க 2 பேரும் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தேவேந்திர ஜஜாரியா இருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து 2017 வந்து கேல் ரத்னா அவார்டு கிடைச்சிருக்கு. 2004 வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. 2012 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 2022 பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காப்ல நம்ம தேவேந்தர் ஜஜாரியா. அவர் தான் வந்து பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டாக அன்அப்போஸ்டாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ இதே மாதிரி 6 டைம் வந்து மியாமி ஓப்பன் விளையாண்ட நம்ம நோவாக் ஜோகோவிக் வந்து இந்த தடவை வந்து நான் மியாமி ஓப்பன் வந்து வித்ரா பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட இஷ்யூஸ்க்காக சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னால் மியாமி ஓப்பன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புறேன். ஸோ அடுத்து ஒரு 2-3 வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் எடுத்து அப்லோட் பண்ணி விட்றேன். கவலைப்படாது. நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே மார்ச் 13. கேஷ் டேக்ஸ் ஆஃபீஸ் டு ஆஃபீஸர்ஸ் சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் NCSCயோட சேர்மனாக பொறுப்படுத்தவர் யார்? அவ்வளோதான் கொஸ்டின். கிஷோர் மக்வானா. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ஸ் கேஷ் கான்ட்ராக்ட் ஃபார் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். எவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்காக? 200 கோடி ரூபாய். BBBS கூட போட்டிருந்தாங்களா? எஸ், அதான்
டேஷ் அப்ரூவ் ப்ரோக்ராம் டு என்ஹான்ஸ் ரூரல் கனெக்டிவிட்டி அசாம். அசாம்ல ரூரல் கனெக்டிவிட்டி ஏற்படுத்திருக்கா ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. யார் பண்ணா? வேர்ல்டு பேங்க் பண்ணாங்க. மினிஸ்டர் ஜிதேந்தர் சிங் inaugurates இன்ஸ்பேஸ் டெக்னிக்கல் சென்டர் இன் டேஷ். எங்க கொண்டு வந்தாரு? இப்பதான் பார்த்தேன், அகமதாபாத்ல கொண்டு வந்தாரு. எஸ் எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போனால் இன்ஸ்டா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட வச்சு பாருங்க. ஏன்னா நான் ஸ்லோவே அப்படி தான் இருக்குது. ஸ்லோவாக சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி, ஸ்பீடாக சொன்னால் ரொம்ப ஸ்பீடாக போகணும். நார்மல் ஸ்பீடுக்கு வர மாட்டேங்குது. பட் இதுதான் என்னோட நார்மல் ஸ்பீட். உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கேன். எனக்கு இது நார்மல் ஸ்பீட். நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். தான் இருக்கேன். படப்படப்படப்படன்னு பேசுகிறேன்னா அதுதான் மேபி உங்களுக்கு ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக பேசுனாலும் அப்படி தான் பேசுவேன். ஓகே ஓகே மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டடா பபாய் சி யூ.